ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லக் அண்ட் ரிஸ்கில் அடுத்த டாபிக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதே சாப்டர் தான் லக் அண்ட் ரிஸ்க். அதில் இன்னொரு டாப்பிக்கை பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கின ராபர்ட் ஷில்லர்கிட்ட போய் கேட்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் அறியாத விஷயம் அதை எதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சக்ஸஸ் ஆகிறோம், அதில் இந்த லக்கோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்மளோட சக்ஸஸில் லக்கு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் அதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட திறமை அது மட்டும் இல்லை, அவங்களோட அதிர்ஷ்டமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சிலர் மக்களும் ஏற்றுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதே அந்த வெற்றி பெற்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் லக்கால் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த லக்கால் ஜெயிச்சோன்னா அந்த மனசு நம்மளை ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட டேலண்ட்டை அது குறைச்சி மதிப்பிடுறதால அதை நம்ம அந்த லக்கை பற்றி நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பிஸ்னஸ்க்கான எஃபர்ட் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நிறைய பிஸ்னஸ் தோற்று போகிறதுக்கு காரணம் இல்லை அவங்க நிறைய எஃபர்ட் போடலை அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அதுக்கான எஃபர்ட் போட தான் செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த லக்குன்றது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா யாஹூ ஃபேஸ்புக்கை 2006 $1 பில்லியன் வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் மார்க் என்ன பண்ணார், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டதால என்னாச்சு, அது இன்னைக்கு வரை அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது அதை விட பெரிய நிறுவனமாக மாறிடுச்சு. அவர் $1 பில்லியனுக்கு அந்த பிஸ்னஸை கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் அவர் பல பில்லியனுக்கு அதிபதியாக ஆயிருக்க முடியாது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்கு, யாஹூவை வாங்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, யாஹூ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ யாஹூ எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. யாஹூவும் அதே தான் பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகலை. ஸோ இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருந்தா என்ன ஆகும், ஒருத்தருக்கு சக்ஸஸும் ஒருத்தருக்கும் லாஸும் ஆயிடுச்சு. இப்போ யாஹூவோட நிலைமையை பாருங்கள், அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், யாஹூ பேசாமல் மைக்ரோசாஃப்டே விற்றுட்டு போயிருக்கலாம், ஏன் இந்த அடிமுட்டாள்தனமான வேலையை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ்புக் ஓனரும் பண்ணார், மார்க் ஜக்கர்பர்க்கும் பண்ணார். ஆனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். 2 பேருமே ஒரே டிசிஷன் தான் எடுத்தாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு, இன்னொருத்தங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை.